சாய்பாபாவை குருவாக தேர்ந்தெடுத்து வழிபடுறதால ஏற்படக்கூடிய நன்மைகளை தான் பார்க்க போகிறோம். நாம் அவரை தேர்ந்தெடுத்து வழிபடுறோங்கிறத விட அவரால் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டு வழிபடுத்தப்படுறோங்கிறது தான் உண்மையான விஷயம். எண்ணங்கள் தான் வாழ்க்கையினுடைய அடிப்படை. எண்ணங்கள் எப்படியோ அப்படி தான் நம்ம வாழ்க்கை அமையுங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சாய்பாபாவை வணங்கும் பொழுது அந்த எண்ணங்கள் மிகவும் தூய்மைப்படுத்தப்படுகின்றது. கலங்கிய மனம் தெளிவை பெறுகின்றது. எந்த ஒரு எண்ணம் நம் மனதிலிருந்து உதிக்கணுனாலும் அது நேர்மறையானதாகவும் நல்ல எண்ணங்களாகவும் உதிக்கப்படுது. தடம் தெரியாமல் எங்கே செல்றதுன்னு நம்ம வாழ்க்கை பயணத்தில் முழிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது இதுதான் உனக்கான பாதைன்னு நம்மளை கைப்பிடிச்சி வழி நடத்துறது நம்ம பாபா. அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான குறிக்கோளை நிச்சயமாக அடையுது. அதற்கான எல்லா வழிவகைகளையும் உடனிருந்து செய்கிறாரு. நம்ம மனதினுடைய விருப்பம் என்னன்னு அறிஞ்சு அதுக்கு ஏத்தாற்படி நம்மளுடைய வாழ்க்கையை வழி நடத்துகிறாரு. நம்ம எப்படி அவரை வழிபடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் நமக்கு அருளை தொடர்ந்து புரிந்துக்கிட்டே இருக்கார். தினமும் அவருக்கு விளக்கேற்றி வழிபடுறதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசத்தை காணக்கூடிய தகுதியை பெறுது. எப்போ எல்லாம் நாம் பிறரால் துன்பப்படுறோமோ அந்த துன்ப நிலையிலிருந்து அழகாக வெளிக்கொண்டு வந்து எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை ஒரு இன்பமாக குதூகலமாக வாழ்கிறதுக்கு அவர் வழிவகை செய்கிறாரு. மாற்றத்தை பிறரிடத்தில் கொண்டு வர்றதுக்கு அவர் நமக்கு அருள் பண்ணுறாரு. முதல்ல மாற்றம் நமக்குள்ளே ஏற்படுது. நமக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த மாற்றம் பிறரிடத்தில் தானாக மாற்றத்தையும் கொண்டு வருது. இப்படி ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து நம்ம வாழ்க்கையில் செய்ய தொடங்குறாரு. பாபாவை வழிபடுறதால கோடி நன்மைகள். நம் வாழ்நாள் முழுக்க அவர் நம்ம வாழ்க்கையை பார்த்துப்பாருங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து வழிபடும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும் ஒவ்வொன்றா நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்குது. பிறர் நம்ம குறை சொன்னாலும் விமர்சனம் பண்ணாலும் அதை துளி கூட கடினமாக நினைக்காம எல்லாமே நல்லதுக்கு தான், எல்லாமே பாபாவினுடைய அருளால் தான் நடக்குது, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது, அது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற எதிர்மறையான விஷயங்களை கூட நேர்மறையாக சிந்திக்க அவர் நமக்கு ஆணையிடுறாரு. நம்ம மனசில் இருந்து குடி புகுந்து நம்ம வாழ்விற்கான நன்மையை நாமளே உருவாக்க அவர் உறுதுணையாக இருக்கார். இப்படி பலவிதமான நன்மைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பத்தை தராரு. எல்லாமே நம்ம வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காகத்தான் நம்பி செயல்படணும். தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடும் நம்பிக்கையோடையும் நம்ம செயல்படும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும் வந்து கொண்டே இருக்கும். நல்லது நடக்கும்.